ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் ஒரு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், கம்பெனியில் எனக்கு வந்து பேமெண்ட்டும் வரல, ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகலை, நான் இதுக்கு நோட்டீஸ் போர்டே பார்க்கணும் அப்படின்றது. பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியராக பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் டெய்லி ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூபோ ஷேர் சேட்டோ ஏதோ ஒன்று பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளோட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ வாட்ச் பண்ணுறதுனால நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். இன்றைக்கி மதியமாக இன்ஃபர்மேஷன் நிறையா நமக்கு கிடைக்கும், அப்டேட்ஸ் வரும்னு சொல்லி ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மதியம் ஒரு 2:30 நியர்பை அந்த மாதிரி டைமில் சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஷேர் பண்ணார். ஒரு 10 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஐடி அன்பிளாக் ரிலேட்டடாக, மெயின் சைட் ரிலேட்டட், ரீஃபண்ட் ரிலேட்டட், வித்ராவல், அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க்கு, அப்ரூவல் லெட்டர், பிளான் பப்ளிஷ், வாய்ஸ்டெக் எஸ்பிஓ ரிலேட்டட், நெக்ஸ்ட் ஐடி ட்ரான்ஸ்ஃபர், டோன்ட் ஸ்பெல் ஃபேக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அப்படின்றத ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அந்த 10 பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஆடியோவை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரே ஆடியோ கேட்கணுனாலும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்க ஆடியோவை நீங்கள் டைம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எஸ்பிஓ மெயின் சைட்டுன்னு ஒன்று இருக்குது. sboweb.org.in அதுதான் நம்மளோட மெயின் சைட்டு. பட் அந்த சைட் வந்து இன்றைக்கி வேறவங்க பை பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் இல்லை, அதர் கண்ட்ரியில் வேறவங்க பை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்டர்னேட்டாக ஆல்ரெடி sboweb.2.org அப்படின்றத நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளோட மெயின் சைட் இன்றைக்கி மற்றவங்க பை பண்ணதுனால இதுக்கு மேலே மேக்ஸிமம் யாரும் அதை லாகின் பண்ண வேணாம் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வரும். அதனால் யாருமே வந்து அந்த மெயின் சைட்டை இனிமேல் செக் பண்ணாதீங்க. கம்பெனியில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் மேபி அதே சைட்டை இவங்க கம்பெனி பை பண்ணாலும் ஓகே, இல்லைனா வேறு சைட் நம்ம கம்பெனி பை பண்ணாலும் ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சைடு அந்த சைட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் அதுக்கான ஸ்டெப்ஸுமே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது கிடைக்கும், எந்த அளவுக்கு கிடைக்காது, ஏன்னா அவங்களும் பேமெண்ட் கொடுத்து ஆப்போசிட் பார்ட்டி வாங்கியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், யாரும் இப்போதைக்கு நம்மளோட sboweb.org.in செக் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது ஐடி ரிலேட்டடாக ஐடி அன்பிளாக் பண்ணக்கூடிய விஷயம். எஸ்டர்டே 4 or 4:30 வரைக்கும் மெயில் வந்தது எல்லாத்துக்குமே அன்பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு 200 மெம்பர்ஸ் நியர்பை இருக்கவங்களுக்கு அன்பிளாக் ஆகலை. அதில் ஒரு மெயிலில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு அன்பிளாக் ஆகாத இருக்குது. மற்றபடி வித்ராவலுமே சொல்லியிருக்காங்க, நமக்கு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு வித்ராவல் கிடச்சிரும். பிளான் டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து கிடைக்க போகுது. மேபி அது ஒரு 5 டேஸ்க்குள்ளே எப்போனாலும் நமக்கான பிளான் டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி அன்வான்டாக வரக்கூடிய லிங்க் என்னன்னே தெரியாத கிளிக் பண்ணி அதன் மூலிமா நிறைய ப்ராப்ளம் வருது. அந்த விஷயமே சார் வந்து ஆடியோ கிளியராக சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட ரீசன், நம்மளோட sboweb.org.in சைட்டை இப்போதைக்கு யாரும் செக் பண்ண வேணாம். அதை பற்றி நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். அன்வான்டாக அந்த சைட்டுக்குள்ளே யாரும் போகவே வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ கொடுத்துருந்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.